அனைவருக்கும் வணக்கம்பா. நம்ம டியூனியர் சார்பு எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான ஓகேங்களா யூடியூப் செஷன் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம சைக்காலஜி அதில் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இருக்குல்லவா, அதில் புக் பேக் சில முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஜென்ரலாக சராசரி, இடைநிலை, முகடு அதெல்லாம் சொல்கிறோம்ல. 7th புக்கில் அந்த மாதிரி லெவலில் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட்டா, மீன், மீடியன், மீன்னா ஆவரேஜ், சராசரி இதெல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் வச்சு எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜென்ரலா மீன் அப்படின்னா ஆவரேஜ் தான். சராசரினா என்னவா, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அது என்னால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருன்னா சராசரி. மீன் அப்படின்னா ஷார்ட்டா எக்ஸ் பார்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. ஆனா சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்குப்பா. இப்ப இந்த கேள்வியை படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பருக்கு ரைட்டா முதல் 10 ஏழெண்களின் சராசரின்னு கேட்டா ஷார்ட்கட் என்ன தெரியுமாப்பா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல வகுத்தா சராசரி கிடைச்சிடும். ரைட்டா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணா 11, 11 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5.5 கிடைக்கும்பா. இப்படி ஷார்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா, முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல வகுத்தா உங்களுக்கு சராசரி கிடைச்சிடும். எல்லா நம்பருக்கும் பண்ணக்கூடாதுப்பா. பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ் ஒரு வரிசையில சேமா இருந்தா, இப்போ 1, 3, 5 அப்படி ஒரு சீக்வன்ஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், 99 வர இதோட சராசரி கேட்டானா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணி அது 2ஆல வகுத்தா உங்களுக்கு சராசரி கிடைச்சிடும். ரைட் பா, ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா. இப்ப இதுல என்ன சொல்றான், ஒரு 15 புத்தகங்களுடைய சராசரி விற்பனை விலை 235. சராசரினா என்னப்பா, ஒரு புத்தகத்தை 235 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணா அப்ப 15 புத்தகத்தை என்ன விலைக்கு நம்ம சேல் பண்ணியிருப்போம். இதானப்பா, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு கிடைச்சிட போதும். 235 10ஆல பிறகுனா 2350. ரைட்டா, அதுல பாதி என்ன அப்படின்னு பாருங்கப்பா. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும். ரைட்டா, 3525 ரூபா வரும்பா. ரைட்டா, அப்போ ஒரு புத்தகத்தின் சராசரி விலை 235னா 15 புத்தகத்தின் விலை என்னன்னா 3525 ரூபாய். அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, டோட்டல் மொத்த மதிப்புன்னு கேட்டா அந்த சராசரி எண்ணிக்கையை நம்ம பெருக்கி ஆகணும். ரைட்டுங்களா, ரைட் பா. அடுத்த கேள்வி போலாமா, மூணாவது கேள்வி. இல்ல ஆவரேஜ் கேக்குறோம்மா, சராசரினா என்னப்பா. அப்ப சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பை 2னா அப்படி பண்ணக்கூடாதுப்பா, அது காமன் டிஃபரன்ஸ் இருந்தாதான் அப்படி பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ண, எல்லா நம்பரையும் ஆட் பண்ண போறோம். அப்படியே ஆட் பண்ணுங்க. 11, 16, 19, 21 என்னப்பா கிடைக்கும், 24, 42 பா. பை எத்தனை நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 7 நம்பர் பா. அப்ப 42 7ஆல வகுத்தா 2, 4, 6, 7. ரைட்டா, டிவைட் பண்ணா சராசரி 6 பா. அப்ப சராசரினா என்னப்பா, டோட்டல் பை எண், மொத்தம் பை எண்ணிக்கையால டிவைட் பண்ணா அதோட சராசரி கிடைச்சிரும். அடுத்ததுப்பா, -10ல இருந்து +10 வர எல்லா எண்களையும் கூட்டி ரைட்டாப்பா அதுக்கு வந்து சராசரி கேட்கறான். அப்ப நீங்க என்ன பண்ணா, -10ல இருந்து +10 வரை ஆட் பண்ணீங்கன்னா இப்போ -10னா +10, -9னா +9 இப்படி தானேப்பா ஒரு எல்லாமே மைனஸ் பிளஸ் சேமா வர்றதுனால எல்லாமே கேன்சல் ஆயிடும்பா. அப்ப நமக்கு வரக்கூடிய வேல்யூ 0 தான்பா. அப்ப 0க்கு ஆவரேஜ் எடுத்தாலும் 0 தான் கிடைக்கும். இப்போ -10ல இருந்து +10 வரை ஆட் பண்ணா 0 தான் கொடுக்கும். அதனால ஆட் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம். ரைட், டேஷ் இஸ் a representative value of the entire data என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு. அப்படின்னா என்னப்பா, எல்லாத்தோடைய பிரதிநிதித்துவம் எதுன்னா அது நம்ம மீன், ஆவரேஜ், சராசரின்னு சொல்றோம்லப்பா, அதான்பா. எல்லா நம்பரையும் கூட்டி டிவைட் பண்றோம்ல அதுதான் ஆவரேஜ், அதுதான் மீன் அப்படின்னு சொல்றோம். ரைட், முதல் 15 இரட்டைப்படை எண்களின் சராசரி கேட்கிறான். அப்படின்னா என்னப்பா, 2, 4, 6, 8 இந்த மாதிரி எழுதிட்டே போறோம்ல. முதல் 15 எண்கள்லாம் இதானப்பா. ரைட்டா, இது நம்ம ஷார்ட்டா என்னப்பா சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி பொது வித்தியாசம் வந்தா சராசரி கேட்கறான்னு வச்சுங்களா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, 2ஆல வகுத்துருங்கப்பா. அப்ப 32 2ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய சராசரி 16 ரூபாய். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. இதுல வந்து ஒரு 2 நம்பருடைய ஆவரேஜ் 20ன்னு சொல்லிட்டாம்பா. அதுல ஒரு நம்பர் 24னா செகண்ட் நம்பர் என்ன. அப்ப என்ன எழுத போறேன்னா, ஒரு நம்பர் 24னா ரெண்டாவது நம்பரை எக்ஸ்ன்னு சொல்றோம்பா.
ரைட்டா? இதோட டோட்டல் எவ்வளவு சொல்றானா ஆவரேஜ் 20ன்னு சொல்லிட்டானா, அது டோட்டலா மாத்தினா இன்ட்டு 2 பா. அப்ப 40 அப்படின்னு கிடைக்குதுப்பா. ரெண்டு நம்பரை கூட்டினா 40. அதுல ஒரு நம்பர் என்னவா இருக்கும்பா, 40ல 24 கழித்தால் நமக்கு வரக்கூடிய மதிப்பு 16 பா. ஓகே பாருங்க, சராசரியை டோட்டலா மாத்துறோம். அப்ப டோட்டல்னா என்னப்பா சொன்ன, சராசரி எண்ணிக்கையும் பெருக்குங்க. ஆவரேஜ் 20 இன்ட்டு 2 நம்பர் டோட்டல் 40. ஒரு நம்பரை கழிச்சா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் நம்பர் கிடைச்சிரும்ல. ரைட் வா. எட்டாவது கேள்வி பாருங்கப்பா. இல்ல எத்தனை நம்பர் சொல்றான், 1 2 3. இந்த 3 நம்பருக்கான சராசரி 18ன்றான். அப்போ 3 நம்பருக்கான டோட்டல் எவ்வளவுப்பா, 18 3 54 பா. ஆல்ரெடி நமக்கு 2 நம்பரை கொடுத்துட்டான். எக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறான்பா. ரைட்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 40 பா. அப்ப 54ல 40 கழித்தால் நமக்கு வரக்கூடிய மதிப்பு 14. ரைட் பா. அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஒரு 6 மாணவர்கள் இருக்காங்கப்பா. ரைட்டா? கலர்ஸை டிரா பண்ணிட்டே வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ளூ கலர், ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், கிரீன், ப்ளூ பா. மோடுன்னா என்ன தெரியுமா, முகடுனா எந்த நம்பர் அதிகமான முறை மீண்டும் மீண்டும் வருகிறதோ அதான் முகடு. அப்ப எந்த கலருங்க அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். நீல நிறம் தான் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. அப்ப அதிகமாக ரிப்பீட் ஆன கலர் தான் முகடு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? முகடுனா என்னப்பா, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ரைட்டுப்பா. அப்ப இதுல முகடு கேட்கறான். எல்லாமே பாருங்கப்பா ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆகவே நோ மோடு, முகடு இங்கு இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப முகடுனா என்னப்பா, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. அந்த புள்ளி விவரத்துல எந்த எண் அதிகமான முறை வருகிறதோ அதான் முகடுபா. சோ இந்த கேள்வியில முகடு தான் கேட்கறான். செக் பண்ணீங்கன்னா 1 வந்து 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்தது பாருங்கப்பா, 2ன்ற நம்பரும் பாருங்கப்பா 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆகவே நம்ம முகடுங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 1 and 2 பா. அப்ப 2 நம்பரை முகடுன்னு சொல்லாம சொல்லலாம். ஏன்னா 1 2 முறை, 2 2 முறை, மற்ற நம்பர் எல்லாம் ஒரு முறை. அப்போ அதிகபட்ச எண்ணிக்கை எதுனா 1 and 2 பா. ரைட் பா. கேள்வி எண் 12 வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஒரு ஆர்டர்ல. இதுல வந்து மீடியன் இடைநிலை கேட்கறான். இல்ல இடைநிலை என்னன்னாப்பா, இவனே அழகா ஏறு வரிசையில தான் கொடுத்துருக்கான். ரைட்டா? ஏறு வரிசையில கொடுக்கும் போது மீடியன் அப்படின்னா என்னன்னாப்பா, ஷார்ட்டா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், n+1/2 தான் மீடியன் பா. என்னன்னா எத்தனை நம்பர் பா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் பா. அப்ப 11 + 1 12/2 பா. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 6வது நம்பர் எதுன்னு பாருங்கப்பா. இது 1வது நம்பர், 2வது நம்பர், 3 4 5, இது 6. அப்ப 6வது ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில இருக்கான்னா இல்லப்பா. அப்ப ஏறு வரிசையில எழுதிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏறு வரிசையில எதுவா இருக்கு, 11 12, அடுத்து என்னப்பா இருக்கு 14. 6வது நம்பர் தான் கண்டுபிடிக்கணும்பா. அப்ப இதுவரை 3 நம்பர் ஏறு வரிசை எழுதிருக்குமா, அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க. சோ 14க்கு அப்புறம் நமக்கு என்னப்பா இருக்கு, 11 எழுதியாச்சு, 12 எழுதிட்டோம், 14 எழுதிட்டோம். அப்படியே வந்தீங்கன்னா 22 23 ரைட்டா 25 ரைட்டாப்பா. இடையில 20 இருக்கா, 20 இல்லையாப்பா. ரைட்டுப்பா. இப்ப செக் பண்ணி 10 இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்கு, இல்லவே இல்லை. அப்போ இது 1வது நம்பர், 2வது நம்பர், 3 4 5 6 அவ்வளவுதான். 25 தான் இதோட இடைநிலை. அப்ப இடைநிலை ஃபுல்லா கூட எழுத வேணாம்பா, ஏறு வரிசையில் எழுதுங்க. 11 நம்பர் ஒன்னு ஆட் பண்ணி 2ஆல் வகுத்து 6வது நம்பர் எது 6வது நம்பர்னா இது கேட்ட கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணுங்க, எல்லாத்தையும் கூட எழுத வேண்டாம். அப்ப ஏறு வரிசையில எழுதிதான் கண்டுபிடிக்கணும், அப்படியே கொடுத்ததை வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. முதல் 10 இரட்டைப்படை எண்களின் ஓகேங்களா சராசரி இடைநிலை தான் கேட்கிறான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸ்னா என்னவா, 2 4 6 8 அப்படி எழுதிட்டே போறோம்ல. ரைட்டா? அப்ப 20 வரை எழுதிருப்போம்பா. இதென்ன ஈவன் நம்பர், நல்லா ஞாபகம் வச்சு. சராசரியும் இடைநிலையும் எப்பொழுது சமனா, பொது வித்தியாசம் வந்தா ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணி 2ஆல வகுத்துருங்கப்பா. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 22 2ஆல வகுத்தா 11. இது வந்து சராசரின்னு சொல்லலாம், இடைநிலைன்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லா கேஸ்லயும் கிடையாதுப்பா. பொது வித்தியாசம் ஒரே மாதிரி வந்தா முதல் எண் பிளஸ் கடைசி எண் பை 2ன்னு சொல்றோம்.
ரைட் பா. ஏ 2A 4A 6A 9A ரைட் 5 நம்பர் இருக்கா. இது ஏறு வரிசையில பார்க்கும்போது இடைநிலை 4A இந்த 4A தான் இந்த கொஸ்டின்ல 8ன்னு சொல்றான்பா. அப்ப ஏவோட மதிப்பு என்னன்னா 2. அப்ப ஏயின் மதிப்பு தான் கொஸ்டினா கேட்டிருக்காம்பா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதோட இடைநிலை தினமா கேட்கறான். எத்தனை நம்பர் பாருங்க, 2 3 4 5 6. சரிப்பா, இது ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில் இருக்கான்னு பாருங்க. எஸ், கரெக்டா தான் இருக்குப்பா. 24 29 30 34 ரைட்டா 35 38பா. இதுல இடையில் உள்ள எண் எதுனா 30 34பா. அப்ப அதுக்கு நடுவுல என்னப்பா கிடைக்கும்? 30க்கு 34க்கு நடுவுல 32 தானே வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல வகுத்துடலாம். அப்படியே சொல்லுங்க, 30க்கு 34க்கு இடையில 32. ஏறு வரிசை எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ரைட் பா, நன்றி, வணக்கம்பா.